வணக்கம். மஞ்சுளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து டுட்டோரியல் வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். ஆனால் இந்த தடவை போடுறது டுட்டோரியல் வீடியோ கிடையாது, விழிப்புணர்ச்சி ஒரு வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ நம்ம யூபிஐ மூலமாக தான் நம்ம நிறைய பேர் பணம் கட்டுறோம். ஸோ அந்த மாதிரி பணம் கட்டும்போது என்னன்னா, எனக்கே கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறோன்னா என்னையுமே சீட் பண்ண பார்த்தாரு, ஏமாற்ற பார்த்தாரு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் சரி பார்த்துட்டு சரி இது இப்படியெல்லாம் மக்களை ஏமாத்துறாங்க, நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா சுதந்திர தின விழாவுக்காக நான் என்னன்னா ஃபேஸ்புக் ஆட் கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு ஒருத்தர் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணார். ஓகேங்களா? ஸோ வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணிட்டு இதை டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னாரு. நான் என்னன்னா என்ன கோர்ஸ் வேணும்னு கேட்டிருந்தேன். ரிவிட் பிளம்பிங் வேணும் அப்படின்னாரு. ஓகேங்களா? அவரோட வாட்ஸ்அப் ஸ்க்ரீனே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஸோ அவர் நேமை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கும்போது அவானி சர்மா அப்படின்னு காமிச்சிச்சு. ஸோ ரிவிட் பிளம்பிங் என்கொயரி அப்படி பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வேணும், ரிவிட் பிளம்பிங் அப்படின்னா சரி ஆஃபர் ப்ரைஸஸ் தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஆன்லைன் ப்ரைஸ் வந்து 6000 அப்படின்னு சொல்லி சிலபஸ் எனக்கு கவர் பண்ணியிருந்தேன். ஓகே சார், எனக்கு வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு நம்பர் அனுப்புங்க அப்படின்னா ஜிபே நம்பர். நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்புங்க, ஃபில் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு. திருப்பி பாருங்க பேமெண்ட் நம்பர் சென்ட், ஜிபே நம்பர் சென்ட், திருப்பி அதான் சொல்கிறாரு. ஓகே நீங்கள் நான் திருப்பி நான் கொடுக்குறேன் சென்ட் மீதி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபில்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படிங்கிறேன். இல்லை திருப்பி எனக்கு ஜிபே நம்பர் அனுப்புங்க. ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா நான் என்னோட பேங்க்கோட இதை நான் அனுப்புனோன்னா இல்லை சார் எனக்கு வந்து ஜிபே நம்பரை கொடுங்க அப்படின்னு திருப்பி கொடுத்தாரு. ஸோ என்னோட ஜிபே நம்பர் கொடுத்தோன்னா அவர் பார்த்தாருன்னா என்ன சொல்கிறார், திஸ் நாட் ஷோயிங் ஜிபே. ஆக்சுவலாக நிறையா அந்த ஜிபே நம்பரில் நிறைய பேர் பே பண்ணியிருக்காங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா ஜிபே நம்பர் நாட் ஷோயிங் அப்படின்னு. சரி சார், நான் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அனுப்புறேன்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணேன்னா ஹலோன்னு சொல்லி ஜிபே மூலமாக நம்பர் அனுப்புகிறேன். எனக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்க்ரீன்ஷாட் வருது. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா கொடுத்தேன் ஹலோ 16,000 பே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் பண்ணோம், சார் இப்போ மிஸ்டேக் பேமெண்ட்டு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் அனுப்பியிருக்கேன். நான் சொன்ன ஃபீஸ் 6000, அவர் அனுப்புனது இப்போ காட்டுறது 16,000. இப்போ இதுலேயே ஒரு சின்ன ஒரு லாஜிக் இருக்குது. நான் 6000 சொல்லும்போது பை மிஸ்டேக் ஒருத்தர் அனுப்புறாருன்னா 16,000 டைப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஒன்று 6000னா ஒரு சைபர் கம்மியாக போட்டு 600 அனுப்பலாம், இல்லை ஒரு சைபர் எக்ஸ்ட்ராவை போட்டு 60,000 அனுப்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? 6000 சொல்லும்போது நம்ம வேகமாக டைப் பண்ணும்போது என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஆனால் இவர் என்ன சொல்றாருன்னா 16,000 அனுப்பியிருக்கேன், அதனால எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டை அனுப்புங்க. பை மிஸ்டேக் வந்து 16,000 அனுப்பிட்டேன் பாருங்க. திருப்பி 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 அதே தான் எடுத்துக்க. சரி சார் நான் செக் பண்ணுறேன் சார் பட் நான் திருப்பி போயிட்டு நான் எப்போதுமே 200 பேமெண்ட் அனுப்பிட்டு அவங்க ஸ்க்ரீன்ஷாட் நான் எப்போதுமே அனுப்ப சொல்றது என்னன்னா இந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் தான் அனுப்பியிருக்காராங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தவிர அது கன்ஃபர்மேஷன் மெசேஜ் தான் எப்போதுமே எடுக்க மாட்டேன். ஏன்னா ஜிபே இருக்கட்டும் எதில் அனுப்பிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்னா சாரி நார்மல் எஸ்எம்எஸ் மெசேஜ் வரும். ரைட்டுங்களா? அந்த எஸ்எம்எஸ் மெசேஜ் வந்தாலும் உடனே வந்துருச்சுன்னு சொல்லி நம்பக்கூடாது. திருப்பி நீங்கள் ஜிபேயில் அனுப்பியிருப்பாங்கன்னா அந்த ஆப்பில் போயிட்டு ஓப்பன் பண்ணி அதோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அவங்க நேம் அவங்க இங்கே என்ன ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதே நேம் தான் அங்கே வந்திருக்கான்னு பார்க்கணும். அடுத்து பார்த்தது பார்த்தாம நீங்கள் என்னென்னா பேங்க்கோட பேலன்ஸ் மூணையுமே நீங்கள் செக் பண்ணிட்டு தான் அடுத்த ஆக்ஷன் எடுக்கணும். ஆனால் நான் அப்பயே நான் பார்த்துட்டேன் வரல அப்படின்னு. இதே த்ரூ பேங்க் டிரான்சாக்ஷன் சொன்னீங்கன்னா 2 நாள் கூட ஆகும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு அக்கௌண்ட் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்பிஐ நாம்ஸ் நீங்கள் உள்ளேருந்து அனுப்புறீங்க, இந்தியாவுக்குலேருந்து அனுப்புறீங்கன்னாலுமே சில பேங்க்லேருந்து பேங்க் போகிறதுக்கு 2 நாள் ஆகும். ஓகேங்களா? ஆனால் யூபிஐ மூலமாக அனுப்புனீங்கன்னா இம்மிடியேட்டாக போகும். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரவே இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், திருப்பி அவர் எனக்கு வந்து அனுப்புங்க, இதை செக் பண்ணுங்க ஜிபே. ஸோ என்னோட ஜிபேயோட டிரான்சாக்ஷனை நான் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாட் ரிசீவ்னு பாருங்க, அதுக்கப்புறம் ஆன்லைனில் வரல. ஸோ என்னன்னா இது ஃபேக் தான், சும்மா நம்ம ஏமாத்துறதுக்கு பண்ணாரா இல்லை ரியலாகவே அவர் ட்ரை பண்ணி தப்பாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திருப்பி நான் அவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யுவர் பேமெண்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வரவே இல்லை. ரைட்டுங்களா? இந்த மாதிரி நிறைய ஏமாத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
ஒருத்தரே உங்களுக்கு வந்து பேமெண்ட் அனுப்பிட்டாரு அப்படின்னா உடனே வந்துருச்சுங்கிறது அவர் ஸ்கிரீன்ஷாட்டை வச்சு நம்ம நம்ப முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு வந்திருக்கு. ஸோ அதிலே பாருங்க என்ன மாதிரியே உட்காந்து இமேஜஸை ரெடி பண்ணி நானே பேசின மாதிரி கூட பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல இன்னைக்கு ஈஸியாக ஸ்கிரீன்ஷாட் ரெடி பண்ண முடியும். ஏன்னா மீம் ஸ்கிரீன்ஸே அந்த கான்செப்ட் வச்சு தான் கிரியேட் பண்ணுறாங்க. கரெக்டுங்களா? அதே மாதிரி உங்களுக்கு கிரியேட் பண்ண வாய்ப்புகள் உண்டு. அதனால நீங்க என்னன்னா எப்போதுமே ஒருத்தர் நான் பண்ணிட்டேன் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் எஸ்எம்எஸ் வந்திருக்கான்னு பாருங்க. பட் எஸ்எம்எஸ்ஸையும் ஃபுல்லா நம்ப முடியாது. ஏன்னா ஃபேக்கா வந்து எஸ்எம்எஸ் ரெடி பண்ணி உங்களுக்கு அனுப்ப முடியும். ஓகேங்களா? அதே நேம்ல வந்த மாதிரி. ஸோ அப்போனா அந்த கன்சர்ன் எந்த யூபிஐ அல்லது எந்த அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன்னு சொன்னாங்களோ அந்த அக்கௌண்ட்டை போய் நீங்க செக் பண்ணுங்க. பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்ததுன்னு சொல்லி நீங்க மெசேஜ். ஓகேங்க, இதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ரொம்ப நன்றி.